ஸோ பாக்யலட்சுமி சீரியலில் நம்ம நேற்று வந்து பத்மஜா மேம் சொன்னாங்கன்னு ஒரு விஷயம் சொன்னாங்களோ அது அப்படியே எக்ஸாக்டாக உண்மையாயிடுச்சு. இந்த ஆகாஷ் அப்படிங்கிற இந்த இனியாவுடைய லவ் இன்ட்ரெஸ்ட்டாக புதுசாக வந்திருக்கிற பையன் வந்து வேறு யாரும் இல்லை, செல்வியுடைய மகன் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு பீடிகள்லாம் போடுறாங்க. முதல்ல அவங்க புது ஹோட்டல் திறக்கிறாங்க பிரான்ச்சு. அந்த பிரான்ச்சுக்கு வந்து திறக்கிறத பற்றி இப்படியே ஆச்சரியப்பட்டு இருக்கார் கோபி, இவ்வளோ திறமையான வெள்ளமா இவ அப்படின்ட்டு. அப்புறமா அங்கே ஃபங்க்ஷன் ஆரம்பித்து எல்லோரும் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிட்டுருக்க. இனியா கால் பண்ணி அந்த பையன்ட்டு நீங்கள் வரீங்களா வரலையா, வா நீ வா கண்டிப்பாக வரணும் அப்படின்னா சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே வரேன் அப்படின்னு அவர் வெளில தான் இருக்கேன்னு உள்ளே வரார். உள்ளே வந்தோடனே எல்லோரும் ஷாக்காக திரும்பி பார்க்குறாங்க. என்னடா ஷாக்குன்னு பார்த்தா என்னடா நீ எங்கடா இங்கே ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அது நம்ம மகன் அப்படிங்கிற அவங்க மகன் அப்படிங்கிறத அவங்க எல்லாரும் படி சத்தமாகவும் சொல்லிடுறாங்க. கூப்பிட்டும் போது வரல, அப்புறமா ஆன்ட்டியோட ஃபங்க்ஷன் வந்துட்டா போல, சரி ஓகே அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ இவங்க 2 பேரும் கண்ணிலே வந்து பார்வையெல்லாம் பரிமாறிக்கிறாங்க, இனியாவும் ஆகாஷும். அதுக்கப்புறமா எழில் அமிர்தா வராங்க, அப்புறம் செடியனும் ஜெனியும் வராங்க. இப்போ செடியன் ஜெனிக்கிட்ட வந்து எப்போ நீங்கன்னா அங்கேயே தங்கிடுவீங்களா, எப்போ இங்கே வருவீங்க அப்படின்னு வந்து இப்போ ஈஸ்வரி கேட்க வந்துடுறோங்கிறாங்க. ஆனால் ஜெனியோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கதையை வேற என்ன ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இவங்க எல்லாருக்குமே ஆகாஷை தெரிஞ்சிருக்கு. எல்லாருமே ஆகாஷ்கிட்ட வந்து பேச அவர் வந்து ஐஏஎஸ் படித்து இப்போ எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி கலெக்டர் ஆக போகிறாருங்கிறத பற்றிலாம் பேசுகிறாங்க. காலேஜ் ஆல்ரெடி வந்து நல்ல மார்க் எடுக்கிறாரு, அவர் தான் காலேஜ் டாப்பர்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து வந்து அப்படியே இனியா ரசிக்கிறத காமிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் அந்த ஃபங்க்ஷனே ஆரம்பிச்சிருது. ஃபங்க்ஷனில் வந்து இப்போ எல்லோரும் எனக்கு உதவுனாங்க, எல்லோரும் தான் காரணம் அப்படின்னு வந்து பாக்கியா பேசுகிறாங்க. என்னோட இது வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும், செல்வியில் ஆரம்பிச்சு அத்தனை பேருக்கும் உறுதுணையாக இருந்ததுக்கெலாம் தேங்க்ஸுங்கிறாங்க. இதில் பாக்கியா கொடுத்த பணத்தில் தான் வந்து அவங்க வந்து நீ வந்து அவனுக்கு பிடிச்சதை படிக்க வைன்னு சொன்னனால என்னால் வந்து இன்ஜினியரிங் படிக்க வைக்க முடிஞ்சுங்கிறாங்க. ஸோ இந்த நன்றி கடன் அதை தாண்டி வந்து இந்த காதலை ஒத்துக்காமல் வந்து ஈஸ்வரியும் கோபியும் பண்ணுற விஷயங்கள், அதில் நடக்கக்கூடிய கூத்துகள்னு சொல்லிட்டு கதை போகுதுங்கிறது ஒரு பக்கம் தெரியுது. இது இல்லாமல் வேறு என்னென்ன ட்ராக் வரப்போகுது இந்த சீரியலில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த புது ட்விஸ்ட்டை பற்றியும் இந்த கதை போகிற போக்கையும் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த சீரியலில் அடுத்து என்ன நடந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லி இடம்பொருள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.